வேற லெவல் சரியான Hangover guys. பாத்துங்க அருமையான தண்ணி வேற லெவல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். டேய் பிடிச்சியா? செம்ம சூப்பர் டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் Hangover ரைட் யூடியூப் சேனல். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி இப்போ வீக்கெண்ட் ட்ரிப்னு சொல்லி ஒரு சீசன் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம Hangover ரைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் வீக்லி போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு வரும். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அட்டப்பாடி போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் கோபி போனோம். கோபியில் வந்து பங்களாபுதூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போனோம். இன்றைக்கி வந்து இந்த வீக் வந்து பிளான் பார்த்திங்கன்னா சரி கேரளா சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டப்பாடி போயிட்டுருக்குங்க. ஏன் அட்டப்பாடி போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1 year 2 year பிஃபோர் நான் போயிருக்கேன். லாக்டவுனுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஸோ அந்த பிளேஸ் கொஞ்சம் ரொம்ப ஹில் ஸ்டேஷன் கிடையாது, ஹில் ஸ்டேஷன் தான் ஆனால் ரொம்ப கிடையாது, லைட்டாக ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் பிளேஸ் எல்லாமே போகிற வழி எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், ரோடு முன்னாடியே ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ வீடியோ மோட்டோ பிளாக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பிளேசஸ். ஸோ ட்ரைவிங்க்கு நமக்கு நல்லா இருக்குங்கிறதுனால ஸோ அந்த ஏரியா நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 ஆச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிளம்புறக்கு. எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரெடி பண்ணி வச்சாலும் கொஞ்சம் காலைல லேட்டாக எழுந்திரிச்சனால எல்லாம் ரெடியாகி லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ போகிற வரல எங்கேயாச்சும் சாப்பிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். எங்கள் நம்ம இப்போ வந்து அவினாசி பக்கத்தில் வந்துட்டேங்க. ஸோ அவினாசிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அது என்னமோ ஊருக்கு சொன்னாங்களே, ஐயோ அதுக்கெல்லாம் மறந்துட்டேன். நான் வந்துடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அன்னூருக்கு அப்புறம் காரமடை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அன்னூர் போகணும். அன்னூர் வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா காரமடை வந்து லெஃப்ட் சைடு டேர்ன் ஆகணுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம அவினாசி பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. எப்படியும் சீக்கிரமாக அங்கே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ரீச் ஆகணும்னா எப்படியும் ஒரு 1 o'clock சம்திங் ஆயிரும் நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கு. Hangovers இப்போ நம்ம வந்து அன்னூர் பக்கத்தில் வந்துட்டேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போவே உட்காரவே முடியல. ஏன்னா லாக்டவுனில் எங்கேயுமே நான் வெளியவே போகலை. ஸோ மோஸ்ட்லி ட்ராவலே பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சம் வெளியே போகலாம் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதனால் எங்கேயுமே வெளியே போக முடியல. நான் இப்போ தான் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் லாஸ்ட் வீக்கு போயிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் ஒன்றும் தெரில, கொஞ்சம் இந்த வீக் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உட்காரவே முடியல. பேக் பெயின் ரொம்ப ஆகுது. பார்ப்போம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். இன்னும் பார்த்திங்கன்னா அன்னூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டேங்க. அன்னூர் கிட்டத்தது பார்த்திங்கன்னா காரமடை தான் நம்ம. ஸோ இன்னொரு விஷயம் முக்கிய சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஆடியோ வந்து அவ்வளோக்கா சரியாக கேட்கல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா HF4000 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் மைக் தான், எக்ஸ்டர்னலாக மைக் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து தனியாக மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து தனியாக போகும்போதே ரைட் போயிட்டுருக்கும்போதே ஹெல்மெட்டில் மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு தான் வ்ளாக் பண்ணேன். அதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நாய்ஸாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பைக் சவுண்டு காற்று சவுண்டும் பைக் சவுண்டு தான் கேட்டுச்சு. ஸோ அந்த சவுண்டோடு நான் பேசுகிற சவுண்ட் சுத்தமாக கேட்கவே இல்லை. ஸோ நான் இது எப்படி இந்த நாய்ஸை கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்து சர்ச் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா எதுவுமே செட் ஆகலை. ஸோ நான் ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நானும் நிறையா கோயம்புத்தூர் மோட்டோ விளாக் பண்ணிட்டுருக்காரு, அவர்கிட்டையும் கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவருக்கு இதே ப்ராப்ளம் தான் வருது, அதை எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஹெல்மெட் தான் மாற்றணும். ஏன்னா ஒவ்வொரு ஹெல்மெட் ஒரு மாதிரி சவுண்டு வந்து வரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ஹெவியாக வருது, பேசுகிற சவுண்டு எதுவுமே கேட்கல. ஸோ அதனால் நம்ம எப்படி இந்த வீடியோவும் நம்ம தனியாக ரெக்கார்ட் பண்ணி தான் அப்லோட் மெச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க, முடிஞ்சளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரமடை போயாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நாகக்கட்டிலேருந்து அட்டப்பாடி போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா
உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இடமெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக க்ரீனிஷியாக தான் இருக்குது. மலைக்கு நடுவில் தான் பைக் ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஸோ 2 மலைக்கு நடுவில் நம்ம நடுவில் ரோடு இருக்குது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரோடெலாம் இல்லை, சின்ன ரோடு தான். ஸோ அந்த ரோட்டில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரோடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. செம்ம பார்த்துக்க ரொம்ப ஒரு நாள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் சுற்றி ட்ராவல் பண்ணுறதுல ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்குற பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே பனைமரம் தானே அதிகம் இந்த சைடு. தென்னை மரம், பனைமரம், ரோடு ஃபுல்லுமே அதுதான் இருக்குது பார்த்திங்கன்னா. அப்புறம் வாழைத்தோப்பு எல்லாம் வேறு லெவலில் வந்து விவசாயம் பண்ணாலும் நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது இந்த சைடு. நான் வந்ததே இல்லை ஃபாரஸ்ட்டில் இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம். இந்த பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கு. ஆனால் ரோடு தாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. மண் ரோடு இல்லாமல் ஓரளவுக்கு தார் ரோடு தான் இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே குண்டு மூலியமாக இருக்குது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போதா. 2 பேர் போகிறதா, 2 பேருமே வெயிட் அதிகம். 2 பேர் போகிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பார்ப்போம். போயிட்டுருக்கேங்க. இப்போ தான் பக்கத்தில் போயிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக ட்ரைவிங் பண்ணிகிட்டே வந்ததுனால பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்குது. ஸோ கூட வந்து அவனால் முடியலைங்க. நிப்பாட்டுன்னு சொல்லி கீழே இறங்கி நாங்கள் வாங்க கீழே இறங்கி கீழேயே உட்காந்துட்டாங்க. அப்படியே ரோட்லேயே உட்காந்துட்டான். ஆனால் சுத்தமாக முடியல. உட்காந்து எந்திரிச்சிட்ருக்கிறான். இன்னைக்கா எப்போல்லாம் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போல்லாம் சந்தேகத்தை இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் பாப்பா கரெக்டாக தான் காட்டியிருக்கு. நம்ம அது தப்பாக காட்டுறதுன்னு நினச்சிட்டு நம்ம வாட்டுக்கு ஆனைக்கட்டி லெஃப்ட் சைடு ஒரு சிக்னல் ஏரோ மார்க்காக போட்டுருந்தோம் ஆனைக்கட்டின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நேராக போகணும். அட்டப்பாடி டேரெக்டாக அட்டப்பாடி போகணும். ஸோ நேராக போகணும். நம்ம சரி கூகுள் பாப்பா தப்பாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் தப்பாக வந்துட்டேங்க. இப்போ தான் கொஞ்சமாச்சும் நம்பணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிட்டன் போயிட்டுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் போயிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதான் போயிட்டுருக்கேங்க. ஃபைனலாக நம்ம வந்து அந்த பிளேஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் இவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறான். பிளேஸை காட்டவே மாட்டேங்கிறான். நீங்கள் ஸோ ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இங்கே வர்றதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதை வந்து வியூ அப்படியே பாருங்கள். வேறு லெவல். இங்கே குளிக்க முடியாதுருக்குங்க. தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது தண்ணியெலாம் அவ்வளோக்கா இல்லைங்க. எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரையும் காணும். அதுவும் கூட தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க. இப்போ இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தது எப்போவுமே. ஆனால் வியூ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி காட்டணுன்றது அந்த வியூ தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இது வந்து செருவாணி தண்ணிங்க. குடிக்கிற தண்ணி இது ஃபுல்லுமே. அதனால் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே இன்ஸ்டாகிராமில் போகிறோம். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இப்போ ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் வந்து FZHarry96, ஃபேஸ்புக் வந்து ஹாட் ட்ராவர். மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கலாங்க. கைஸ் நம்ம வந்து அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். ஸோ பாருங்கள் இதுதான் அந்த பிளேஸு. இதாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல. ஆக்சுவலாக தண்ணி வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்தோம்னா இங்கே குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும். இங்கெல்லாம் குளிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து குளிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி ஓடுது. இங்கே பாருங்கள் இதுதான் சிறுவாணி தண்ணி. பிளேஸு வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள் இது பாலம். ஸோ நம்ம பைக்கிங் கேட்டு வந்துக்கலாம். ஹேங்கோவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் நம்ம போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ரொம்ப தண்ணி வந்ததுனால நம்ம கீழே இறங்கி பார்க்க முடியல. ஸோ அடுத்தது வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா அட்டப்பாடி வியூ பாயிண்ட் போகலாம். ஸோ பக்கத்தில் வேறு ஏதாச்சும் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணேன். ஸோ வந்து அட்டப்பாடி வியூ பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம கூகுள் பாப்பா ஒரு லொக்கேஷன் காட்டினாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே இன்னும் இருக்குல்ல போகிறவள ஏதாச்சும் சீனியர்ஸ் இருந்தாலும் நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஃபுல்லும் இன்டீரியர் வர பார்த்திங்கன்னா ஃபுல்லும் லைட்டாக மழை வருது. மழை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அப்படியே க்ளவுட் லைட்டாக இறங்குது. ஃபுல்லும் சீனரி வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரைவிங்க்கே செம்மையாக இருக்குது. மேகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறது நம்ம படிக்கல. வேற லெவல் இருக்குல்ல. மேகம் இறங்கி போகுது. வேற லெவல்டா. இதுக்குள்ள போறாங்கடா, இங்க போறோம். நிறுத்துடா. லிஃப்ட் நிறுத்திடுறியா? ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிப்பாட்டி இருக்கோம். ஸோ வர வழியில் ஃபுல்லு பனிமூட்டமாக இருக்குது. வேற மாதிரி இங்கே வருங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு நான் எப்படி காட்டுறேன். ஃபுல்லு ஸ்னோ. அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே நடந்து போகலாம். ஸோ அப்படியே இங்கே பாருங்கள். இங்கே பாருங்க. இப்போ நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே நடந்து. இங்கே என்ன பண்ணுற? ஸோ நம்ம அப்படியே சும்மா அப்படியே கால் நினச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். பைத்திய வேற லெவலில் இருக்கா வெயில் வந்தோன்னே. தண்ணி வேற லெவலில் டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். உண்மையாக தண்ணி ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. சிறுவனி தண்ணி. டேய் பிடிச்சியா? செம்ம சூப்பர் டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட்டு. இங்கே பாருங்க ஒரு அண்ணா ஃபுட்டு போடுறாரு. இங்கே பாருங்க அது அப்படியே பாருங்க. இவ்வளோ ஐயோ. ஹாய் கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கே தான் அப்படியே போயிட்டுருக்கோம். பைக் எடுத்துகிட்டு போனால் பார்த்தா ரொம்ப சேராக இருக்குது. இங்கே மழை தண்ணி வேறு இருக்குது. அங்கேயே கொஞ்சம் லைட்டாக வலிக்கிடுச்சு. ஸோ அதனால் பைக்கை முன்னாடியே நிப்பாட்டிட்டோம். வாங்க அப்படியே பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே அவங்க வேறு லெவல் வியூ பாயிண்ட். அப்படியே வாங்க. இது பாருங்கள் தண்ணி செம்மையாக இருக்கும். ஸோ நாங்கள் அட்டப்பாடி வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு வரல. லஞ்ச் அப்படியே சாப்பிடலாம். லஞ்ச் சாப்பிடவில்லை. லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸோ வர வழியில் அப்படியே பார்த்தோம் அந்த பக்கம். சரி இதுக்குள்ளே ஒரு ரோடு போகுது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி பாருங்க வேறு லெவல் தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போக வேண்டாம். ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே இது மழை வேற பெய்யோ. நீங்கள் பாருங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்க வேறு மாதிரி. ஐயோ மழை ரொம்ப அதிகமாக பெய்யுதுங்க பாருங்கள். ஸோ அப்படியே இங்கே நின்று அப்படியே உங்களுக்கு நான் காட்டேன். அவ்வளோதான். அப்படியே அந்த மேடை பாருங்களேன். இங்கே பாருங்களேன் அப்படியே தோசை மேலே ஏதோ க்ரீமை ஊற்றுன மாதிரி அப்படியே பாருங்க அப்படியே மூவ் ஆகுது. தோசை மேலே ஏதோ க்ரீம் ஊற்றுன மாதிரியே இருக்குது. வேறு லெவல். ஓகேங்க மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது. ஸோ நான் பைக் எடுத்து அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு நான் விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹேங்கோஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு. ஸோ அந்த வியூ பாயிண்டில் இருக்குல்ல சரியான கமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்து நார்மலாக தான் இருக்குங்க. ஸோ வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில் தான் வேறு லெவல் வியூ. ஸோ நான் அந்த குரங்கு வீடியோ நான் போட்டுருக்கேங்க. அந்த குரங்கு அந்த சைடு இருக்குல்ல அதுதான் வந்து வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு அந்த வியூ. ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ கிளம்பியாச்சுங்க. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். அப்படியே போய்ட்டு வந்து லஞ்ச் வந்து முடிக்கல. நீங்கள் அப்படியே போகிற வரல சாப்பிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே எல்லா கடையுமே க்ளோஸாக இருக்குது. நான் சரி கேரளா வந்திருக்கோம் சரி புட்டு கடலை கறி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் இருந்துச்சு. அந்த ஹோட்டலும் கடலைக்கறி வந்து கிடையாது. அங்கேயும் கடலைக்கறி புட்டே இல்லை அங்கே. சரி எதுவுமே இல்லை. அங்கே வெறும்
மீல்ஸும் பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ வேறு ஹோட்டல் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே போகிற வழில சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு முடிச்சுக்கலாங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ எப்போ நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி பட்ஜெட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் பட்ஜெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பெட்ரோலுக்கு 500, அப்புறம் லஞ்ச் ஒரு 100. ஸோ பிரேக் லஞ்ச் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து டீ பிரேக்கு ஒரு அங்கே இறங்கி நின்று ஸ்டாப் பண்ணி டீ சாப்பிட்டது ஏதோ ஒரு 100 பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஆச்சு. ஸோ மோஸ்ட்லி இப்போ லஞ்ச் சாப்பிட போகிற வழியில் ஸோ லஞ்ச் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அரௌண்ட் 300 வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு 1000. அதாவது நான் சொல்கிறது வந்து 2 பேர்த்துக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வரீங்க ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு ஆளுக்கு 500 அவ்வளோதான் ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் போனது. அது வந்து ஆக்சுவலாக அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். அங்கே எல்லாம் குளிப்பாங்க. ஸோ நிறைய தண்ணி போனதுனால அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு அந்த வியூ மட்டும் காட்டியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போனோம், போகிற வழியில் அந்த இதுதாங்க ஹைலைட்டு. அந்த மவுண்டன்லேருந்து அந்த ஃபாக் அப்படியே கீழே இறங்குறது தான் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வியூ. அது 2 அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ரிவர் மாதிரி ஒன்று போச்சு பார்த்தீங்களா, நம்ம சிறுவன் வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சோம்ல. ஸோ அது ஒன்று 2 ஆச்சுங்க. அப்புறம் வந்து வியூ பாயிண்ட் பார்த்தது. அது அந்த வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவல் பண்ணு. நானும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிருந்தோம் வர வழியில் இன்னொரு இது ஏரியா ஒன்று காமிச்சிருந்தேங்க. வர வழியில் இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் சீனரி மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 1 டே ட்ரிப்லேயே வந்து 4 பிளேஸ் வந்து பார்த்துட்டோம் இதுலேயே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போச்சு. ஸோ நான் கூட சரி அதை மட்டும் ஒவ்வொரு பிளேஸ் தான் பார்க்க முடியும். ஸோ அங்கே மட்டும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் நினச்சி கூட பார்க்கல. இந்தளவுக்கு வேறு லெவலில் அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான் வீட்டுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆச்சுங்க. ஸோ போகிறவள போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7 to 8 ஆகிடும். அப்படி இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். ஸோ இனி நம்ம ஹேங்கோவர் ரைட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம என்னென்னலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம் எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடலாம். ஓகே, இதோட நான் வீடியோ பண்ணிக்கிறேன்.